நான் என்றைக்குமே ரொம்ப கைண்டாக இருப்பேன். எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக என்னோடய விலாகுக்கு நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இந்த வீடியோ நான் சில்ட்ரன்ஸ்க்காகவும் போடுவேன். அசாம்படி அந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறவங்க சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கண்டென்ட்ஸ் நான் போடுவேன். உங்களுக்காக டெய்லியும் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்தால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் கிவ் த கண்டென்ட் ஃபார் எவ்ரிஒன். நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணுவேன். நான் இப்போ ரொம்ப சின்னவன் தான். இப்போ எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா 11 இயர்ஸ் தான் ஆகுது. என்னோட 11 இயர்ஸ் ஓல்டுலேயே நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுறது தப்புன்னு எப்படியும் நிறைய பேர்லாம் இது இன்ஸ்டாகிராம்லாம் வச்சில்ல நிறைய பெரிய பசங்களாம், சின்ன பசங்களாம். ஆனால் சில பேர்லாம் யூடியூப்லேயே சின்ன பசங்களாம் நிறைய பேர் யூடியூப்லேயே என்னோட சின்ன பசங்கள்லாம் வீடியோ போடுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் சின்னதாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். எனக்காக நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் என்றைக்குமே உங்கள் கூட இருப்பேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களை ஜாலியாக பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோ ஷூட்டிங்கில் நான் எந்த மொபைல் வச்சுருக்கேன், நான் என்னோடய வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறமா என்னோடய சிஸ்டர் முதற்கொண்டு நான் காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு 8K ஃபாலோவர்ஸ் வந்தால் போதும். நான் உங்களுக்கு நல்ல இது தருவேன். உங்களுக்கு நான் செம்மையாக சப்போர்ட் நான் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ்லாம் நான் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடணுன்னா சொல்லுங்கள். நான் சில்ட்ரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணுன்னா கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட போடுவேன். ஆனால் தயவு செஞ்சு நான் டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இதை பண்ணியிருக்கேன். எனக்கு டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் இதுக்கு மாதிரி வீடியோ போட மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை டிஸ்லைக் மட்டும் பண்ணாதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே காலையிலேயே உங்களுக்கு என்னோடய ஸ்கூல் காஸ்ட்யூம் என்னால் காலையில் காட்ட முடியாது. ஆனால் சாயந்தரம் கண்டிப்பாக காட்டுறேன். உங்களுக்கு என்னோடய மொத்த ஃபேமிலி